அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டும்தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள், உங்களுடைய கிரக நிலைகளை ஸ்புட்டம் போட்டு கணித்து டிகிரி வைஸ் எக்ஸாக்டாக செக் பண்ணும்பொழுது தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக பேசலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி 2022 வெள்ளிக்கிழமை, சுபகிருத்து வருடம் ஆடி மாதம் 27ஆம் திருநாள். 12ஆம் தேதி அப்படின்னாவே ரொம்ப ஒரு சந்தோஷமான நன்னாள்னு சொல்லலாம். இன்றைய நாள் பூர்வாராதனை, அதாவது 351வது ஆண்டு குரு ராகவேந்திர சுவாமியின் பிருந்தாவனம் பிரவேசம் செய்த ஒரு நாளுக்கு முன்னாடி நாள். இன்றைய நாள் பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கான தான தர்மங்கள் செய்யணுன்னா செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமியின் மடத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நடந்தே தீரும்னு சொல்லலாம். இன்றைக்கி, நாளைக்கு, நாளான்னைக்கு 12, 13, 14ஆம் தேதி உத்தராதாரணை முடித்துட்டு அதுக்கப்புறம் சமாப்தம்னு சொல்லுவோம். சுவாமியை சந்தோஷப்படுத்தக்கூடிய அம்சங்கள். அதன் ரீதியாக ஆராதனை செய்யக்கூடிய நாட்களில் சாக்ஷாத் ராகவேந்திர சுவாமி நம்ம மேலே பார்ப்பார். அது வரைக்கும் ராகவேந்திர சுவாமி பகவானுடைய சிந்தனையில் இருப்பார். ராமபிரானுடைய மூல ராமச்சந்திர சுவாமியுடைய எண்ணங்களில் இருப்பார். அவர் தெய்வத்துடைய ஜபங்களில் இருப்பார். அதனால் ஆராதனை நாளில் மட்டும்தான் மக்கள் மேலே பார்வைப்படக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கும். இந்த நாள் நீங்கள் போங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவிட்டம் நட்சத்திரம், மகர ராசி, பௌர்ணமி திதி. பௌர்ணமி திதி அன்னைக்கு பூர்வாராதனை வர்றது, பவமான சூக்த ஹோமம் பண்ணுறது. பவமான சூக்தம் ஹோமத்தில் கலந்து கொள்வதே பெரிய அளவுக்கு எப்போவோ பண்ணியிருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உட்காரவே முடியும். அது உங்களுக்கு அந்த யோகியதாம்சம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். மிதுன ராசி, மிதுன லக்னம், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சில அளவு காலையிலே வெல்லம் சாப்பிட்டு போயிட்டோம்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் இன்று காலை 10:30 12 மணி வரை இருக்கிறது. யமகண்டம் மதியம் 3 மணிலிருந்து 4:30 வரை இருக்கிறது. குளிகை காலை 7:30 9 மணி வரை இருக்கிறது. சுபஹோரைகள் இன்று காலை 6 மணி முதல் 7:30 வரையும், பகல் 1 மணியிலிருந்து 2 மணி வரையும், 5 மணியிலிருந்து 6 மணி வரையும், 8 மணியிலிருந்து 9 மணி வரையும், இரவு 10:30 11:30 வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஒரு யோகமான நாளாக இருக்கப்படுறது. உங்கள் ராசியிலிருந்து, உங்கள் லக்னத்திலிருந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு சந்திரனுடைய சஞ்சாரம் ஏற்படுறது. அந்த சந்திரனுடைய சஞ்சாரம் வக்கரம் பெற்ற சனியோடு இணைந்திருப்பது தொழில் அபிவிருத்தி செய்யும். உங்கள் கர்மா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க. முக்கியமான விஷயங்களை எடுத்து இன்றைய நாள் செய்யக்கூடிய தன்மைகள் இருக்குது. பழைய விஷயங்களை பற்றி சிந்தித்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் இருக்கப்படுறது. இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டு, இரவு நேரத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், இவர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது. மாமியாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ரிஷபராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. நல்ல தகவல்கள், நல்ல செய்தி எல்லாமே சாயந்தரத்துக்கு அப்புறம் சேரும். இன்றைய நாள் சாயந்தரம் வரைக்கும் உடம்பு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அதனால் வேலைகளில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம்.
மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வந்து சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம். சந்திராஷ்டமம்னா பெருசாக ஒன்றும் பாதிக்காது. உடம்பு ஒரு மாதிரி வலி வேதனைகள், கால் குடைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பழைய விஷயங்களை வீட்டில் மறந்துட்டு போயிடக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. ஸோ முடிஞ்ச வரை பார்த்தோம்னா அவங்களுடைய இந்த புறம் பேசக்கூடிய நபர்களை தள்ளி வைத்தால் இன்றைய நாள் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, ஆஞ்சநேயருடைய பாதத்தை வணங்கிட்டு போகிறது இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக ஜெயிக்கும். வெளியே ரொம்ப நல்லாயிருக்கும். வியாபாரம் நல்லாயிருக்கும். பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கப்படுது. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் ஒரு பிடிவாதம் இருக்கும். நான் அதை பண்ணியே தீருவேன், நான் ஏன் பண்ண முடியாது, இதுக்காக தான் நான் உட்காந்துருக்கேன், கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும். அந்த பிடிவாத குணம் வேலைகளில் ரொம்ப ஜோராக இருக்கும். கால்நடைகள் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கிறவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். கால்நடைகளை வைத்து தொழில் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். இரவு நேரத்தில் எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அடிமை தொழில் செய்கிறவங்க, கடைநிலை ஊழியர், கஷ்டப்படக்கூடிய நபர்கள், அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இன்றைய நாள் கருதப்படலாம். வீட்டில் கண்டிப்பாக ஒட்டு கொடுத்து போகிறது நன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் ராசியிலேருந்து உங்கள் லக்னத்திலேருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம், சனி வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலைமையில் ரெண்டும் சஞ்சாரம் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் புதிய முன்னேற்றங்கள், புதிய முயற்சிகள் எடுத்து பண்ணுவீங்க, அது ஜெயிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகளாக இருந்திருக்கும், அதில் இந்த காலகட்டங்களுக்கு சால்வ் ஆயிருன்னு சொல்லலாம். பழைய விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுறது, அதே மாதிரி கொஞ்சம் ஒழுக்கத்தில் அதிக கவனம் தேவைன்னு சொல்லலாம். இன்றைய நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமான்னு தோணும். அது வேலையை தாண்டி என்ஜாய் பண்ணுவான்னு நீங்கள் திங்க் பண்ணிங்க. மன சோர்வு நிறையா இருக்கும். தூங்கினா போதும்னு பேசிக்கலாம் பெண்களுக்கு இருக்கும். உடம்பு அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம், கொஞ்சம் கவனம் தேவை. துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். பல விஷயங்களை நுணுக்கமாக, பதுசாக, ரகசியமாக திட்டமிட்டு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஸ்தானங்கள் இன்றைய நாள் இருக்கப்படுது. அம்மாவுக்கும் உங்களுக்கும் தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனம் தேவை. விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கால தாமதமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், தப்பே கிடையாது. ஆனால் வெற்றி உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வெற்றி இம்மீடியட்டாக வராது, கொஞ்சம் லேட்டாக நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அது லேட்டஸ்ட்டாக முடிப்பீங்க. அதுதான் உங்களுடைய ஸ்டைல். தட் வில் ஹேப்பன் டெஃபினெட்லின்னு சொல்லலாம். சந்தோஷம் நிறையா இருக்கும். மாமானுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் தேவை இன்றைய நாள் சொல்லலாம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. ரொம்ப டென்ஷன் ஆவீங்க, கத்தி பேசுவீங்க. பழைய சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இந்த பழைய விஷயங்களை பற்றி பேசக்கூடாது. புறம் பேசாமல் இருந்தாவே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் என்ன யதார்த்தமாக இருக்கோ அதுதான் பேசணும். இல்லாத விஷயத்தை, பொல்லாத விஷயத்தெல்லாம் பேசி தேவையில்லாமல் சங்கடங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தலைவலி வேதனைகள், உடல்நிலைகள் சம்பந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஏன்னா உங்கள் ராசியில் உங்கள் லக்னத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் வக்கம் பெற்றிருக்கக்கூடிய சனியோடு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடல்நிலைகளில் அதிக அக்கறை தேவைன்னு சொல்லலாம். பழைய விஷயங்களை பற்றி மனசில் நினச்சி கவலைப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு கொடுத்துட்டு வந்தெல்லாம் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனங்கள் தேவை. உங்கள் ராசியிலிருந்து உங்கள் லக்னத்திலிருந்து 12ஆம் இடமான வரையஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம், சனி வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலைமையில் இரண்டும் இணைவது அப்படிங்கிறது தேவையற்ற செலவுகளை உருவாக்கும். பார்வை பலங்கள் இருந்தாலுமே செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது. தேவையில்லாத செலவுகள், அலைச்சல்கள் ஏற்படும். ஒரு சில இடங்களில் பண நஷ்டம் ஏற்படக்கூடிய, முதலீடுகள் வேஸ்ட் ஆகக்கூடிய அம்சங்கள் இருக்குது, கவனம் தேவை. அப்போ என்ன பண்ணணும்? இன்றைய நாள் நீங்கள் உபவாசம் இருக்கணும்.
அதாவது மத்தியானம் மட்டும் சாப்பிடணும், காலையில் நைட்டும் அல்பாகாரம் எடுத்துக்கணும், வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். மத்தியானம் பார்த்தோம்னா எள்ளு சாதம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் வராமல் இருக்கும். அது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் முயற்சிகள் எல்லாமே தடைவற்று வெற்றி அடையக்கூடிய அம்சங்கள். ரொம்ப வயோதிகம் தோற்ற கொண்ட ஒரு நபர் உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யலாம், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கலாம், உங்கள் எதிர்த்து வீட்டில் இருக்கலாம், உங்கள் நண்பராக இருக்கலாம். அவர் மூலிமா உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கிளாரிட்டி ஆஃப் தாட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும், ஆசைகள் நிறைவேறும். நிறைய சந்தோஷங்கள் நடைபெறக்கூடிய வாரமாக இருந்தாலும் நாளாக இருந்தாலும் இன்றைய நாள் மூத்த சகோதரன் சகோதரிகள் உடம்பில் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். அவங்களோட ரிலேஷன்ஷிப் பாதிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது, கவனம் தேவை. இன்றைய நாள் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் பரிபூர்ணமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணு கொண்டு வந்து தாஸ்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.